தோட்டத்துல பாம்பு எப்படி வெடிச்சது? யார் அத முதல்ல பார்த்தது? அது யாருக்காவது வந்துச்சா? இந்திராமா, என்னமா ஆச்சு? நீ ஏதாவது பாத்தியா? சித்தப்பா, என் பேருக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அதுல என் பேரும் இந்த வீட்டோட அட்ரஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதை யார் அனுப்புனாங்க, எங்கிருந்து வந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. அதான் அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோன்னு எங்களுக்கு டவுட் வந்துச்சு. அதனாலதான் அதை வச்சுக்க வேண்டான்னு தோட்டத்துல தூக்கி போட்டேன். போதும். எங்க மனசெல்லாம் ரொம்ப குளிர்ந்துருச்சு. பாவம், நம்மள நம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களேன்னு இந்திரா உன்ன இந்த வீட்டுல தங்க வச்சதுக்கு உன்னால என்ன ஆகணுமோ அது ஆயிடுச்சு. சித்தி, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களால இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சா? இன்னும் என்ன இந்திரா ஆகணும்? அத பார்த்தல்ல, நீயும் நேர்ல உன் கண்ணால தானே பாத்துட்டு இருந்த அந்த பாம்பு வெடிச்சு செதறனத. அதான் இவனே சொல்றானே, அந்த பாம் இவனோட பேர் போட்டுதான் வந்துச்சுன்னு. இதுக்கும் மேல இவங்களால இன்னும் என்ன நடக்கணும் இந்த வீட்டுல? அது சிவாவுக்கே தெரியாம நடந்தது சித்தி. அதுக்கு இவன் எப்படி பொறுப்பாக முடியும்? இவன் இந்த வீட்டுல இருக்கிறதால தானே அந்த பார்சல் நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு வந்துச்சு. நம்ம நல்ல நேரம் அது அவன் கைக்கே போயிருக்கு. இதுவே வேற யாராவது கைக்காவது போய் அவங்க விளையாட்டுத்தனமா அத பிரிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சித்தி, அதான் யாருக்கும் எதுவும் ஆகலல்ல. அதுக்கப்புறமும் ஏன் நடக்காதது நினைச்சு இப்படி பயப்படுறீங்க நீங்க? நீங்க சொல்றது நல்லா இருக்கா? நீ அப்ப யாருக்காவது ஏதாச்சும் நடந்தாதான் பயப்படணுமா? நான் ஒண்ணு அப்படி சொல்ல வரலையே. தேவையில்லாம யாரும் பேனிக்காக வேண்டான்னு தான் நான் சொல்றேன். அதான் அதுல ஏதோ டவுட் இருக்குன்னு தெரிஞ்சுதானே அத வேண்டான்னு நாங்க தூக்கி போட்டோம். சிவா அந்த கிஃப்ட் பாக்ஸ பாத்துக்கிட்டு இருந்தப்போ நானும் கூட தான் இருந்தேன். நான், அயலி, சிவா 3 பேரும் சேர்ந்துதான் அந்த பாக்ஸ தூக்கி போட்டோம். அதுக்காக எங்களை பயப்பட வேண்டாம்னு சொல்றீங்களா? நடக்கிறது ஒன்னும் நல்ல விஷயம் கிடையாது அண்ணி, கெட்ட விஷயம். நல்ல வேளை ரித்திகா, நடந்த பிரச்சனையில இந்திராணி பென்டிரைவ பத்தி திரும்ப யோசிக்காமலே விட்டுட்டா. இப்ப வேணா மறந்துட்டாங்க அத்தை. ஆனா எப்போ இந்த விஷயம் தெரிஞ்சாலும் பிரச்சனை தானே. ஐயோ, நீங்க ஏன் பயப்படுறீங்க? நாம என்ன பென்டிரைவ திருடிட்டா போயிட்டோம்? அது அங்கதானே இருக்கு. ஆனா அந்த பாம் மேட்ரு என்னவா இருக்கும்? அதே சிவா பேருக்கு வந்திருக்கு. அதான் ரித்திகா, எனக்கும் டவுட்டா இருக்கு. பாம் வச்சு கொல்ற அளவுக்கு அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சரிங்க அத்தை, நல்ல வேலை நம்ம வேலை நல்லபடியா முடிஞ்சது. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மோனிகா பாத்துப்பா. அண்ணி, பாம் அனுப்புனது யாரா இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல எலி, இது அந்த மினிஸ்டரோட வேலைதான். எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்படி எல்லாம் பயமுறுத்துனா நான் அவனுக்கு பயந்து அடி பணிஞ்சிருவேன்னு நினைச்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த மினிஸ்டருக்கு இன்னும் என்ன பத்தி சரியா தெரியல. எந்த கொம்பா வந்தாலும் சரி, அடி பணிஞ்சு போற ஆள் நான் இல்லன்னு அவனுக்கு காட்டுறனா இல்லையான்னு பாரு. இல்ல, அவனை இன்னும் விட்டு வச்சிருக்கிறது தான் தப்பு. ஆமா அண்ணி, இப்ப கூட செழியன் இல்ல நீங்க பென்டிரைவ வச்சுட்டு டிபேட் பண்ண இன்னும் பிரச்சனை தான் வரும்னு சொன்னாரு. ஏன்னா பென்டிரைவ் உங்ககிட்ட இருக்கிற விஷயம் நீங்க டெலிகாஸ்ட் பண்றதுக்குள்ள வெளியே தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் ஏன் வர்மா பத்தின ஆதாரத்தை கையில வச்சுக்கிட்டே அதை இன்னும் வெளியே கொண்டு வராம டிலே பண்ணீங்கன்னு குவெஸ்சன் வரும்னு சொன்னாரு. அதனால நீங்க சீக்கிரமே டெலிகாஸ்ட் பண்றது நல்லது அண்ணி.
கரெக்ட் ஐலி. நான் அப்பவே பென்டிரைவ கொண்டு போய் டெலிகாஸ்ட் பண்ணிருக்கணும். ஆனா நான் அத பண்ணாம விட்டுட்டேன். சித்தி சொன்னதாலதான் நான் ஆபீஸ்க்கு போகாம வீட்லயே இருந்துட்டேன். அதான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இதுக்கப்புறமும் நான் அமைதியா இருந்தேன்னா எதுக்கு பயந்து சித்தி என்ன ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னாங்களோ அது இப்போ நான் வீட்ல இருக்கறதால நடந்துரும். அந்த மினிஸ்டர் என்ன பயமுறுத்தி பாக்குறானா? போறேன். இப்பவே நான் போய் அவனை பத்தின எல்லா எவிடன்ஸையும் டெலிகாஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அவன் வாழற ஒவ்வொரு நொடியும் நரகமா தான் இருக்கும். அவனால சாக கூட முடியாது.